இப்பொழுது நாம் லைஃப் டிவைனில் புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷனில் நம்ம ஏற்கனவே பார்த்த அதனுடைய சுருக்கம் சினாப்சிஸ் பார்ட் 1 பார்த்தோம். இந்த செஷனில் சினாப்சிஸ் பார்ட் 2 பார்க்கலாம். இந்த பார்ட் 2ல மோஸ்ட்லி நம்ம பகவான் இந்த தியரிஸ், the 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் அந்த முதல் 3 தியரிஸ் என்ன என்பதை பற்றி விரிவாக விளக்குகின்றார். அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் இறுதியாக பகவான் எல்லாத்தையும் சிந்தசைஸ் பண்ணுறார். அது ரொம்ப முக்கியமான பகுதி, இந்த சாப்டர்லேயே முக்கியமான பகுதி இந்த லாஸ்ட் பகுதி. அதனால தான் அதனுடைய சினாப்சிஸை நம்ம தனியாக பிளான் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் அதை கடைசியாக வச்சுருக்குறோம், லாஸ்ட்டாக வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பார்ட் 2 அதற்கு உள்ளே நம்ம போகலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு 2 பேராகிராஃபாக படிக்கலாம். Can I read, sir? Sir. The Life Divine, Chapter 16, The Integral Knowledge and the Aim of Life, 4 Theories of Existence, Synopsis, Part 2. There are 4 main theories: the supracosmic, the cosmic, and the terrestrial, the supraterrestrial or otherworldly, and the integral or synthetic or composite. The 4th category refers to the theories that try to reconcile the 3 factors. Sri Aurobindo's view of our existence falls in the last category. It views our existence as a becoming with the divine being for its origin and its object. It is a progressive manifestation, a spiritual evolution. It takes the supracosmic for its source and support. It takes the otherworldly for a condition and connecting link. It takes the cosmic and terrestrial for its field. It takes the human mind and life for its nodus, that is center, and turning point of release towards a higher and a higher perfection. நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ் குறித்து 4 மெயின் தியரிஸ் இருக்கு. நம்ம எடுத்துக்கலாம். நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ், வாழ்வு குறித்து நாம் எவ்வாறு காணுகின்றோம், எப்படி நினைக்கிறோம், அதை நம்ம பார்க்குறோம். எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? பொதுவாக சாதாரண மனிதன், மெஜாரிட்டி ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையை அப்படின்னா, வாழ்க்கையை நம்முடைய அன்றாட தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம், அப்புறம் நம்மளுடைய மென்டல், வைட்டல் அண்ட் பாடிலி கிளைம்ஸ், பேசிக் நெசசிட்டிஸ். அப்புறம் நமக்கு இன்டெலெக்சுவலாக என்ன வேணும், நம்மளுடைய வைட்டல் எதை நாடுகின்றது, எதை சாதிக்க விரும்புகின்றது, உடல் எதை சாதிக்க விரும்புகின்றது, இதை பூர்த்தி செய்வதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமாக சாதாரண மனிதனுக்கு மெஜாரிட்டி அப்படிதான் இருக்கிறோம். 99.99% இப்படிதான் இருக்கிறோம். இருந்தாலும் அவ்வப்பொழுது நமக்கு எது தோன்றுகின்றது? ஏதோ ஒன்று நம்மை கடந்து இருக்கின்றது, ஏதோ ஒரு சக்தி நம்மை கடந்து இருக்கின்றது, அது நம்மை வழி நடத்துகின்றது அப்படின்னு சில பேருக்கு தோன்றுகின்றது. சில பேருக்கு எவ்வாறு தோன்றுகின்றது? இந்த புவி மாத்திரம் நம்முடைய நாம் காணும் வசிக்கும் இந்த இடம் மாத்திரம் அல்ல, இதை தவிர மற்ற மேலுலகங்களும் இருக்கின்றன என்பது சில பேர் உணர்கின்றார்கள். சில பேர் எவ்வாறு உணர்கின்றார்கள்? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி
எல்லாமே இந்த புவி சார்ந்த வாழ்க்கையை தவிர வேற எதுவுமே இல்லை என்று உணர்கின்றார்கள். ஸோ இப்படி இதை ப்ராடா இப்போ யோகிகள், ஒரு தீவிர ஆன்மீக நாட்டம் உடையவர்கள், அவர்கள்லாம் என்ன நினைக்கின்றார்கள்? பிரபஞ்சத்தை தாண்டி இருப்பதுதான் பரம்பொருள், மற்றதெல்லாம் உண்மையல்ல என்று நினைக்கின்றார்கள். புவி சார்ந்த வாழ்க்கையை மாத்திரமே உண்மை என்று நம்புவர்கள் புவி சார்ந்த வாழ்க்கைக்கு அப்பால் எதுவுமே இல்லை என்று நினைக்கின்றார்கள். புவி சார்ந்த உலகத்திற்கு மேலுள்ள உலகங்களை குறித்து ஒரு புரிதல் உள்ளவர்கள் புவிக்கு மேலும் உலகங்கள் இருக்கின்றன என்பதை உணர்கின்றார்கள். ஆனால் ஒரு மாறுபட்ட கருத்தும் இருக்கின்றது. இந்த மூன்று எண்ணமும், மூன்று கருத்துக்களும் நம்மிடையே அவ்வப்பொழுது தோன்றுவதை நாம் காணலாம். நான்காவதாக வேறொரு கருத்தும் வேறொரு உண்மையும் இருக்கின்றது. என்ன உண்மை என்றால், இந்த மூன்று உண்மைகளும், மூன்று கோட்பாடுகளுக்கு உள்ள சாரத்தை நாம் ஒன்றிணைக்க முடியும், சிந்தசைஸ் பண்ண முடியும், ஒத்திசைவோடு பொருத்த முடியும். ஆகையினால்தான் பகவான் 4 மெயின் தியரிஸ் அப்படிங்கிறார். இந்த கோட்பாடுகளோடு தான் மனிதன் அவனை அறியாமல் அவன் அதனால் அதனுடைய செல்வாக்குக்கு அவ்வப்பொழுது உட்படுகின்றான். அதில் எந்த அளவிற்கு ஒவ்வொரு கோட்பாட்டினாலும் அவன் அதனுடைய ஆளுமைக்கு உட்படுகின்றான் என்பது தனிமனிதனை பொறுத்திருக்கின்றது. ஸோ இந்த 4 தியரிஸ் என்று கூறுகின்றார் பகவான். ஒன்று சூப்பரா காஸ்மிக், எல்லாமே பிரபஞ்சத்திற்கு அப்பால். அடுத்தது காஸ்மிக் அண்ட் டெரெஸ்ட்ரியல், பிரபஞ்சம் மற்றும் இந்த புவி சார்ந்த உலகங்கள். புவி சார்ந்த உலகம் அது மாத்திரம்தான் உண்மை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம் காணா உலகங்கள், சூப்பரா டெரெஸ்ட்ரியல், அதர் வேர்ல்ட்லி. ஸோ இந்த 3 கோட்பாடுகள் இதை சார்ந்துதான் இருக்கின்றன. நான்காவதாக இருக்கக்கூடிய அந்த கோட்பாடு அல்லது பகவான் கண்டறிந்த உண்மை என்னவென்றால், அதுதான் பூரணமான ஒரு கோட்பாடாக இருக்கின்றது, அனைத்தையும் ஒருங்கிணைப்பதாக இருக்கின்றது. 3 கோட்பாடுகளையும் அதுதான் ஒத்திசைவுடன் பொருத்துகின்றது. அதுதான் பகவான் நமக்கு வழிகாட்டும் வகையில் நமக்கு தொகுத்து அளித்துள்ளார். பகவானினுடைய அந்த 4வது கோட்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, லாஸ்ட் கேட்டகரி, அதுதான் 4வதாக இருப்பதுதான். நம்முடைய வாழ்வை அது எவ்வாறு பார்க்கின்றது அப்படின்னா, பரம்பொருளினுடைய வெளிப்பாடாக பார்க்கின்றது. பிகமிங் அர்த்தம் வெளிப்படுதல். பிகமிங்னா எங்கிருந்து வெளிப்படுகின்றது? அதற்கு மூலம் என்ன அப்படின்னா, அந்த பரம்பொருள் தான் மூலம். பரம்பொருள் தான் மூலமாகவும் இருக்கின்றது, பரம்பொருள் தான் இலக்காகவும் இருக்கின்றது. ஆரிஜின் அண்ட் இட்ஸ் ஆப்ஜெக்ட். அந்த வெளிப்பாடு எவ்வாறு நடைபெறுகின்றது இந்த உலகில் அப்படின்னா, படிப்படியாக மெல்ல மெல்ல ஒரு ஆன்மீக பரிணாமத்தின் வழியாக அந்த வெளிப்பாடு நடைபெறுகின்றது. அந்த வெளிப்பாடு எதை ஆதாரமாக கொண்டுள்ளது என்றால், எல்லாம் கடந்த நிலையில் உள்ள அந்த பரம்பொருளை மூலமாகவும் ஆதாரமாகவும் கொண்டுள்ளது. நம் காணா உலகங்களை அது எவ்வாறு பாவிக்கின்றது என்றால், நாம் அந்த புவிக்கு மேல் உள்ள காணா உலகங்கள், சட்டில் வேர்ல்ட்ஸ், அதை ஒரு இணைக்கும் பிணைப்பாக அது கருதுகின்றது. இந்த புவியையும் எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளையும் இணைக்கும் பிணைப்பாக இந்த காணா உலகங்கள், சட்டில் வேர்ல்ட்ஸ், அதை பாவிக்கின்றது. இந்த புவியை எவ்வாறு பாவிக்கின்றது என்றால், புவிதான் அந்த பரம்பொருள் செயல்படும் களமாக காணப்படுகின்றது.
மனிதனுடைய மனதையும் வாழ்வையும் அது எவ்வாறு பாவிக்கின்றது என்றால், மனிதனுடைய மனதையும் வாழ்வையும் ஒரு மையமாகவும் பரிணாமத்தில் ஒரு திருப்பு முனையாகவும் அது காணுகின்றது. மனிதனின் மூலமாகத்தான் ஒரு அதி உன்னத பூரணத்துவம் நடைபெற வேண்டும் என்பதாகத்தான் அது காணுகின்றது. ஆகையினால நான்காவது தியரியோடைய எசன்ஸை இங்கே நம்ம சொல்லிட்டோம் செகண்ட் பேராகிராஃப்லே. ஆனால் விரிவாக நம்ம நெக்ஸ்ட் சினாப்சிஸ்ல விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த 3 தியரினா என்ன, அதோடைய பிரீஃப் 3 தியரி என்ன, 4வது தியரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த 2க்கு போகலாம். Sir Rangarajan. Please. In the supracosmic view of things, the supreme reality is something that exists beyond this cosmos. It alone is entirely real. In this view, both the cosmic existence and the individual being are thought to be illusory, having no reality. As per this view, the only truth is the supracosmic. From the supracosmic viewpoint, the true law of living must be whatever rule can help us soonest to get back to self-knowledge and lead by the most direct road to nirvana. The true ideal must be an extinction, abolition of existence of the individual and the universal, a self-annulment, self-dissolution in the absolute. Thank you, sir. Thank you. இந்த ஃபர்ஸ்ட் தியரியோடைய நம்ம இங்க சினாப்சிஸ்ல தியரியினுடைய ஒரு மைய கருத்துக்களைத்தான் பார்க்கின்றோம். விரிவாக நம்ம ஏற்கனவே பேராகிராஃப் பார்க்கும்போது பார்த்துட்டோம். சினாப்சிஸ் என்பதனால நம்ம அதனுடைய மைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். சூப்ரா காஸ்மிக், அதாவது இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் என்கின்ற கண்ணோட்டத்தில் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் என்பது என்ன என்றால், அது இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருப்பதுதான் அந்த பரம்பொருள். அது மட்டுமே உண்மை. இந்த பிரபஞ்சம் சார்ந்த நம்முடைய இருப்பு மற்றும் தனி மனிதன் என்கின்ற இருப்பு, இது எல்லாம் ஒரு உண்மைத்தன்மை இல்லாதவை, இல்லியூசரி. அதற்கெல்லாம் உண்மைத்தன்மை கிடையாது. they have no reality. எது உண்மை என்றால் அந்த சூப்ரா காஸ்மிக், அது ஒன்றுதான் உண்மை. மற்றதெல்லாம் இல்லியூசரி, மாயை என்று கூறலாம். பல்வேறு விதமாக அது கூறப்படுகின்றது. பல்வேறு இதை ஒட்டிய கோட்பாடுகள் நிறைய இருக்கின்றன. இந்த சூப்ரா காஸ்மிக்கை ஒட்டிய மெஜாரிட்டி ஆஃப் த கோட்பாடுகள் நிறைய அவர்களுக்கே உரிய வரையில் இந்த புவியினுடைய உண்மைத்தன்மை இல்லாததை அவர்கள் சுட்டி காட்டுகின்றனர். சூப்ரா காஸ்மிக் பாயிண்ட் ஆஃப் வியூல எது ஒரு உண்மையான விதியாக அனுசரிக்கப்படுகின்றது என்றால், எந்த விதி நம்மை அந்த பரம்பொருள் குறித்த ஞானத்திற்கு இட்டு செல்கின்றதோ, செல்ஃப் நாலேஜ், அது மாத்திரம் இல்ல, அந்த எந்த விதி நம்மை அனைத்தையும் துறந்த நிலைக்கு இட்டு செல்கின்றதோ, அந்த விதிதான் உண்மையான விதியாக கருதப்படுகின்றது. ஆகையால எது இங்கே உண்மையான லட்சியமாக கருதப்படுகின்றது என்றால், தனிமனிதன் என்பவனுடைய இருப்பு மறைய வேண்டும். இந்த பிரபஞ்சம் என்பதனுடைய இருப்பும் மறைய வேண்டும். எதில் மறைய வேண்டும் என்றால், அந்த பரம்பொருளில் மறைய வேண்டும். ஒன்ஸ் பரம்பொருள் குறித்த ஞானத்தை எட்டியவுடன் தனிமனிதன் மற்றும் இந்த பிரபஞ்சம், அதனுடைய இருப்பு என்பது அதில் கரைந்து விடுகின்றது, அதில் மறைந்து விடுகின்றது. ஏனென்றால் அவை அதற்கு உண்மைத்தன்மையே கிடையாது. ஒன்ஸ் அதை அடைந்தவுடன் இவை இரண்டும் மறைந்து விடுகின்றன. இதுதான், இந்த கோட்பாடு தான் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. அடுத்தது.
படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். The ideal of self-extinction is boldly and clearly proclaimed by the Buddhists. This ideal is figuring in Vedantic thought as a self-finding by his growth into his true being in the absolute. This should be only possible if both the individual and the absolute are interrelated realities. The unreality of cosmic existence need not be the inevitable consequence of the supracosmic theory. In the Upanishads, the becoming, that is manifestation of Brahman, is accepted as a reality. There is room for accepting our cosmic existence as truth. தேங்க்யூ Thank தேங்க்யூ you, sir. மேடம். நம்முடைய இருப்பை நாம் அதிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு செல்லுதல் என்பது புத்த மத கோட்பாட்டில் வலியுறுத்தப்படுகின்றது. அங்க எப்படின்னா எல்லாமே வந்து சம்ஸ்காராஸ், ஒன்ஸ் அதை எக்ஸாஸ்ட் பண்ண பிறகு எல்லாமே ஒரு எனர்ஜி தான். அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா எல்லாமே ஒரு எனர்ஜி, நம்மளுடைய இருப்பு, அதனால் இருப்பின் மூலமாக ஒரு சக்தி, இந்த சக்தியின் மூலமாக ஒரு வி கிரியேட் அ கர்மா, தென் ஒன்ஸ் அது எக்ஸாஸ்ட் ஆனோன்னே நம்மளுடைய இருப்பு இல்லாமல் போய்விடும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் வந்து கொண்டே இருக்கின்றது. ஒன்ஸ் நம்ம அதெல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ண பிறகு நம்ம வந்து அந்த ஒன்றுமில்லாத நிலைக்கு, நிஹில் அப்படிம்பாங்க, இல்லை நிர்வாணா அப்படிம்பாங்க, அதற்கு சென்று விடுகின்றோம். அப்படின்னா அவங்க சொல்றது ஒன்லி எனர்ஜி தான், சக்தி தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. சக்திங்கிறது அது எக்ஸாஸ்ட் பண்ற வரைக்கும் அந்த சக்தியுடைய சுழற்சியில் நம்ம இருப்போம். ஒன்ஸ் எக்ஸாஸ்ட் பண்ண பிறகு அதிலிருந்து விடுபட்டு அந்த நிர்வாண நிலைக்கு சென்று விடுவோம் அப்படின்னு புத்திஸ்ட் சொல்றாங்க. அப்புறம் வேதாந்திக் தாட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்கேயும் வேதாந்திக் தாட்ல வந்து அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள், அதுதான் உண்மை என்று கூறப்படுகின்றது. ஆனால் இங்கே இதுல புத்த மதத்தில் சொல்வது போல இங்க சூன்யம் என்று கூறுவது இல்லை. இங்க வந்து நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நாம் கண்டறிய வேண்டும். கண்டறிந்து நம்மளுடைய ஆன்மன் வந்து எதை இறுதியில் அடைய வேண்டும் என்றால் அந்த பரம்பொருளை எட்ட வேண்டும். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் குறித்த ஞானத்தை நாம் எட்டிய பின்பு நம்முடைய ஆன்மன் முற்றிலுமாக அந்த பரம்பொருளில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இங்க ஒன்ஸ் அது மாதிரி ஐக்கியப்படுத்தி கொண்ட பிறகு இந்த தனி மனிதன் என்பவன் இல்லாமல் போகின்றான். தனி மனிதனுக்கு இங்க வேலை இல்லை என்கின்ற ஒரு கருத்து கூறப்படுகின்றது. இதை பகவான் சற்று சரி செய்கின்றார். பகவான் இதை குவாலிஃபை பண்றார். பகவான் என்ன சொல்றார், அப்படி வேதாந்தத்துல வந்து என்ன கூறப்படுகின்றது என்றால், அந்த கருத்தின் அடிப்படையில் நாம் எந்த உண்மையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தனி மனிதன் என்பவனும் அந்த பரம்பொருளும் ஒன்றுடன் ஒன்று சம்பந்தப்பட்ட உண்மைகளாக இருக்கும் பட்சத்தில் தான் இது சாத்தியம் இல்லையா? என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயத்த நான் அறிந்து கொள்கின்றேன். அந்த உண்மையான விஷயம் பரம்பொருளினுடைய உண்மையான விஷயத்துடன் தொடர்பில் இருக்கின்றது. என்னிடம் உள்ள உண்மையான ஒரு பொருளை அறிந்து கொள்வதன் மூலம் அந்த பரம்பொருளை எட்டுகின்றேன் என்றால் எனக்கும் அந்த பரம்பொருளுக்கும் சம்பந்தம் இருந்தாக வேண்டும். ஆகையினால் நான் என்பது ஒரு பொய்யான விஷயமாக இருக்க முடியாது என்பதை பகவான் இங்க தெளிவுபடுத்துகின்றார். இந்த வேதாந்திக் ட்ரூத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றார். வேதாந்திக் உண்மையிலேயே வேதங்களிலும் உபநிடதங்களிலும் இந்த தனி மனிதனுடைய இருப்பையோ உலகத்தையோ மாயை என்று அவர்கள் கூறல. லேட்டரான் வந்த கோட்பாடுல தான் இது மாதிரி கூறப்படுகின்றது. அதனால இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதை குவாலிஃபை பண்றார். அடுத்தது போகலாம். As per this view, the natural highest fulfillment of the soul is a release. It is a liberation into its original being, its eternal self, its timeless reality. Our cosmic existence is a temporary play, a game of becoming and living in the universe. When that will of becoming is withdrawn from the individual or fulfilled in him and is no longer active, the becoming ceases. The defect in this view of things is the absence of any fundamental reality of the individual. There is no permanent
value and significance of his natural or his spiritual activity. And yet, the stress on our individual being, the demand on it, the value put on individual perfection and salvation is too great. It cannot be dismissed as a device for a minor operation. Thank you, sir. ஓகே, தேங்க்யூ. இதுல பகவான் என்ன சொல்றார்? நம்ம இந்த காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸை அன்ரியாலிட்டி என்று கூற வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக என்ன சொல்கின்றார்கள்? எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை என்று கூறும் அதே சமயத்தில் என்ன கூறுகின்றார்கள்? தனிமனிதன் என்பவனும் சரி, பரம்பொருள் இந்த பிரபஞ்சம் என்பதும் சரி உண்மை அல்ல என்ற கருத்தை கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று பகவான் இங்க கிளாரிஃபை பண்றார். அது ஒரு தவிர்க்க முடியாத விளைவாக இருக்க முடியாது என்று குறிப்பிடுகின்றார். நீட் நாட் பி த இன்னெவிட்டபிள் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த சூப்ரா காஸ்மிக் தியரி அப்படிங்கிறார். ஏன் என்றால், அதாவது பகவான் அந்த தியரியை சொல்லிட்டு அதுல உள்ள சில குறைகளை சுட்டி காட்டுகின்றார். என்ன காரணம் என்றால், உபநிடதங்களையும் சரி, உபநிடதங்களில் என்ன கூறப்படுகின்றது என்றால், இந்த பிரம்மனினுடைய வெளிப்பாடு, பிகமிங், அதாவது மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பிரம்மன் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாக இருக்கின்றது. எல்லாமே பிரம்மனினுடைய வெளிப்பாடு தான். பிரபஞ்சமும் சரி, தனிமனிதனாக இருப்பதும் சரி. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் சார்ந்த வாழ்வும் உண்மைதான். ஆகையினால பிரபஞ்சம் சார்ந்த வாழ்வு உண்மை அல்ல என்ற கருத்தை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விளைவாக அந்த சூப்ரா காஸ்மிக் தியரி அதனுடைய தவிர்க்க முடியாத விளைவாக கருத வேண்டிய அவசியம் இல்லை என்று பகவான் இங்க கிளாரிஃபை பண்றார். அடுத்து பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? ஒரு மனிதனுடைய ஆன்மனுக்கு எப்போ ஒரு ஹையஸ்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு அதிகபட்ச ஒரு முழு நிறைவு, இந்த முழு நிறைவு எப்பொழுது ஒரு மனிதனுடைய ஆன்மன் அடையும் என்றால், இந்த சூப்ரா காஸ்மிக் தியரி படி என்ன சொல்கின்றார்கள் என்றால், ஆன்மன் எப்பொழுது அதை சார்ந்துள்ள அந்த உடல், இந்த புவி சார்ந்த அதனுடைய வாழ்வு, இதிலிருந்து விடுபடும் பொழுதுதான் ஆன்மன் அதனுடைய ஹையஸ்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், அதனுடைய அந்த அதிகபட்ச அந்த முழு நிறைவை, முழுமையை எட்டும் என்று கூறப்படுகின்றது. அது அதனுடைய உண்மையான ஆதி நிலைக்கு அது விடுவிக்கப்படுகின்றது. அதனுடைய சாஸ்வதமான நிலைக்கு அது விடுவிக்கப்படுகின்றது. லிபரேஷன். காலத்திற்குட்பட்ட நிலையிலிருந்து காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையை அது எட்டுகின்றது. மேலும் இந்த பிரபஞ்ச வாழ்வு எவ்வாறு கருதப்படுகின்றது என்றால், ஒரு தற்காலிகமான ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான், ஒரு டெம்பரரி பிளே. பிரபஞ்சத்தில் வெளிப்படுதல் என்பது ஒரு தற்காலிகமான ஒரு விளையாட்டாகத்தான் கருதப்படுகின்றது. ஏதோ ஒரு சங்கல்பம் இதை நிகழ்த்துகின்றது. அந்த சங்கல்பம் அந்த தனி மனிதனிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் பொழுது, அல்லது செயல்படாமல் நின்றுவிடும் பொழுது, தனி மனிதனும் சரி, இந்த பிரபஞ்சமும் சரி இல்லாமல் போகின்றது என்பதுதான் இந்த சூப்ரா காஸ்மிக் தியரி அதை ஒட்டிய ஒரு கருத்தாக கருதப்படுகின்றது. இதுல என்ன நம்ம குறையை பார்க்கின்றோம் என்று பகவான் சுட்டி காட்டுகின்றார் என்றால், இதுல தனி மனிதனுக்கு என்ன வேலை? தனி மனிதனுக்கு என்ன வேலை? அவனுடைய ஆன்மீக சாதனைக்கு என்ன வேலை? ஈவன் இந்த கருத்தை முழுமையாக பின்பற்றுவர்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் ஆன்மீக சாதனை செய்கின்றார்கள், யோக சாதனையை செய்கின்றார்கள். அவர்களுக்கென்றே ஒரு ஆன்மீக இலக்கு இருக்கின்றது. ஆன்மீக ஒட்டிய வாழ்வை நடத்துகின்றார்கள். இந்த கருத்தை முழுமையாக நம்பவர்கள் கூட இன்றைக்கும் கூட பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் தனி மனிதன், அவர்களுடைய சாதனை, அவர்களுடைய ஒரு இலக்கு என்றெல்லாம் அவர்களுடைய வாழ்வை அதை ஒட்டி நடத்துகின்றார்கள். எல்லாமே பொய் என்று கூறினால் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதைத்தான் பகவான் கேட்கின்றார். ஏன்னா அதுல இந்த கருத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தனி மனிதனுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை, அவனை பொறுத்த வரைக்கும் தனி மனிதன்
என்கின்ற ஒரு அமைப்பிற்கு எந்த விதமான அடிப்படை உண்மையும் கிடையாது என்று இங்கு கருதப்படுகின்றது. அவனுடைய ஆன்மீக செயல்பாடுகளுக்கு எந்த விதமான ஒரு மதிப்பும் சரி முக்கியத்துவமும் இங்கு வழங்கப்படுவது இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு இல்லை, உண்மை அல்ல என்று கூறும் பொழுது அங்கு அது நடைபெற அதில் காணப்படும் செயல்முறைகளும் அங்கு ஒரு பயனற்ற விஷயங்களாக கருதப்படுகின்றன. ஆனால் அவ்வாறு இல்லை என்று பகவான் இங்கு தெளிவுபடுத்துகின்றார். ஒரு தனிமனிதன் என்பவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றான். அவனுடைய தனிப்பட்ட அளவில் அவனுடைய பூரணத்துவம், தனிப்பட்ட அளவில் அவன் அறியாமையிலிருந்து விடுபடுதல். இங்க சால்வேஷன் என்றால் இங்க முக்தி அடைதல் என்பது அர்த்தம் கிடையாது. தனிப்பட்ட அளவில் அவனுடைய பூரணத்துவம், தனிப்பட்ட அளவில் அவன் அறியாமையிலிருந்து விடுபடுதல் என்பது ஒரு மாபெரும் முக்கியத்தன்மை வாய்ந்தவை. அதை நாம் ஒரு பொருட்டல்ல என்று கருதி நாம் ஒதுக்கிவிட முடியாது என்று குறிப்பிடுகின்றார். ஏதோ பொருட்டல்ல, தனி மனிதன் என்பவன் ஒரு விபத்து, ஒரு பிழை, அவனுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை என்று கருதி நாம் அவனுடைய இருப்பை ஒதுக்கிவிட முடியாது என்று பகவான் இந்த முதல் கோட்பாட்டில் உள்ள குறையை பகவான் சுட்டி காட்டுகின்றார். இப்ப முதல் கோட்பாட்டை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து இரண்டாவது கோட்பாடு பத்தி, இந்த செகண்ட் தியரி, அதை பற்றி பகவான் விளக்குகின்றார். உள்ளே செல்லலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். The second theory is cosmic terrestrial, which is the exact opposite of the supracosmic theory. It considers cosmic existence, earth-based world, as the only reality. All else is a figment of imagination, speculation. According to this theory, earth is the field or it is one of the temporary fields. Man is the highest possible form or only one of the temporary forms of the becoming. The earth life is looked upon as perpetual becoming. Here, the only aim is increasing perfection. As long as we live, we should improve things, we should perfect things individually. Individuals should contribute to the collective perfection. Individuals may die, but humanity lives. Thank you, sir. இந்த இரண்டாவது தியரி என்ன அப்படின்னா, இந்த புவி சார்ந்த வாழ்வு, இந்த பிரபஞ்சம், இதற்கு அப்பால் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து புவி சார்ந்த வாழ்வு, பிரபஞ்சம் எல்லாம் வந்து நாம் ஐம்புலன்களினால் உணரப்படுகின்றன. ஆகையினால நம்ம இந்த தியரி படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த எதுவெல்லாம் நம்மளுடைய ஐம்புலன்களினால் உணரப்படுகின்றனவோ அது மாத்திரம்தான் உண்மை. இதை தாண்டிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு பின்னால வந்து மறைந்திருக்கக்கூடிய உண்மையும் எதுவும் கிடையாது என்பதுதான் இந்த இரண்டாவது தியரி. புவி சார்ந்து மனிதன் வாழும் வாழ்வு என்பதுதான் உண்மை, வேற எதுவுமே உண்மை கிடையாது. மற்றதெல்லாம் வந்து கற்பனை இல்ல ஊகம் என்றுதான் இங்கு கருதப்படுகின்றது. இந்த புவிதான் வந்து மனிதன் செயல்படும் ஒரு களமாக கருதப்படுகின்றது. அது தற்காலிக களமாக இருந்தாலும் சரி, மனிதன் செயல்படும் ஒரு களமாக கருதப்படுகின்றது. அதே போல மனிதன் என்பவன் தான் வந்து ஒரு அதிகபட்ச வடிவமாக வெளிப்பட்டு இருப்பதில் மனிதன் என்பவன் தான் அதிகபட்ச நிலையை எட்டிய வடிவமாக கருதப்படுகின்றான். நோ டவுட் அவன் வந்து தற்காலிக அமைப்பாக இருந்தாலும் அவன்தான் அதிகபட்ச ஒரு அமைப்பாக கருதப்படுகின்றான். புவி சார்ந்த வாழ்வு என்பது எவ்வாறு கருதப்படுகின்றது என்றால், தொடர்ந்து மனிதன் இதில் தோன்றி மறையும் ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். புவி சார்ந்த வாழ்வு என்பது பர்பச்சுவல் பிகமிங். இதுல மனிதன் தோன்றிக்கொண்டே இருப்பான். நோ டவுட் அவன் தனி மனிதன் மறைந்தாலும் மனித இனம் என்பது தோன்றிக்கொண்டே இருக்கும். இத்தகைய சூழ்நிலையில மனிதன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, மனிதன் இருக்கின்ற வரைக்கும் அவன் வந்து ஒரு பூரணத்துவத்தை எட்டும். பூரணத்துவம் என்றால் அவனுடைய வெளிப்புற வாழ்வு, சமுதாயம் சார்ந்த வாழ்வு, தனிப்பட்ட அளவுல ஒரு பெர்ஃபெக்ஷன், செய்யக்கூடிய வேலைகளை சரியாக செய்வது,
சமுதாயம், அவன் சார்ந்திருக்கும் சமுதாயத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு நடப்பது, அவன் சார்ந்திருக்கும் விஷயங்களை எந்த அளவிற்கு மனிதனுடைய அந்த மனித குலத்தினுடைய நலத்திற்கு உகந்ததாக வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அதை ஒரு செம்மைப்படுத்துவது, இதெல்லாம் தான் இங்க முக்கியமாக கருதப்படுகின்றது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே. சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், விஞ்ஞானபூர்வமான கண்டுபிடிப்புகள், மனிதனுடைய வாழ்வை எவ்வாறு மேம்படுத்துவது, மனித குலத்தினுடைய நலனுக்காக இந்த புவியில் எவ்வாறு பாடுபடுவது, ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் சார்ந்திருக்கும் அந்த சமுதாயத்தினுடைய ஒரு முழுமைக்காக எவ்வாறு செயல்படுவது, தனி மனிதன் என்பவன் தோன்றி மறையும் ஒரு அம்சமாக இருந்தாலும் மனித குலம் என்பது தொடர்ந்து இருக்கும் இருப்பு. ஸோ இதை கருத்தில் கொண்டு செயல்படுவது, இதுதான் இப்ப நம்ம எல்லோருமே இந்த ரீதியில் தான் செயல்படுகின்றோம். இதுதான் 2வது தேரியினுடைய முக்கியமான கருத்தாக கருதப்படுகின்றது. அடுத்தது போகலாம். The reasonable course left for the individual human being is to study the laws of his life on earth and to take the best advantage of them. By doing so, he can realize rationally or intuitionally, inwardly or in the dynamism of life, its potentialities in himself or for himself, or he can realize them in or for the human race of which he is a member. Man is capable of a certain nobility of being. He accepts the fact that his death as an individual is inevitable, but this does not prevent him from making a high use of the will and thought and directing them to great ends, which shall or may be worked out by humanity. Humanity and its welfare and progress during its persistence on earth provide the largest field and the natural limits for the terrestrial aim of our existence. மனிதன் என்ன செய்யணும்? மெஜாரிட்டி ஆஃப் த மனிதனுடைய வாழ்வு இதை ஒட்டிதான் அமைந்துள்ளது. இப்ப நம்ம எடுத்துக்கொண்டவென்றால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், தனி மனிதனாக இருக்கட்டும், அரசாங்கங்களாகட்டும், இந்த ஒரு நோக்கத்துடன் தான் செயல்படுகின்றன. மனிதன் என்ன செய்யணும்? ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? புவி சார்ந்த வாழ்வு ஒண்ணுதான் நம்ம பார்க்கிறோம், கண்ணில் பார்க்கிறோம், இது ஒண்ணுதான் உண்மை. ஸோ இது நம்ம இருக்கிற வரைக்கும், வாழ்கின்ற வரைக்கும் இதை எந்த அளவுக்கு சிறப்பாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கோடு தான் நாம் அனைவருமே வாழ்கின்றோம். இதுல தனி மனிதன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, வாழ்வினுடைய விதிகளை அவன் அனுசரிக்கணும் இல்லையா? புவி சார்ந்த வாழ்வுகளுடைய விதிகளை அவன் அனுசரிக்கணும், இல்லாட்டி நம்மளால வாழ முடியாது. புவி சார்ந்த வாழ்விற்கு என்றால் அவன் இருக்கக்கூடிய இடம், அவன் இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப அதற்கென்றே பிரத்யேகமான விதிகள் இருக்கின்றன. அதை அனுசரித்து தான் அவன் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, அதை எந்த அளவுக்கு சிறப்பாக அவன் பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் ஒரு தனி மனிதன் என்ன செய்கின்றான் என்றால், அறிவு சார்ந்த ரீதியிலோ அல்லது ஒரு உள்ளுணர்வை சார்ந்த ரீதியிலோ, உண்முகமாகவோ அல்லது வாழ்வில் அவன் துடிப்புடன் செயல்படுவதன் மூலமாகவோ, அதாவது மனிதன் எப்படி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முழு திறனையும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னா, நம்பர் 1, மனிதன் அறிவு சார்ந்த பிரஜையாக இருக்கின்றான் இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யறோம்? இன்டெலெக்டை யூஸ் பண்றோம். இன்டெலெக்டை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நமக்குள்ள நம்முடைய திறமைகளை நம்ம சரியாக வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வெளிப்படுத்தலாம் என்று எண்ணுகின்றோம். சம்டைம்ஸ் நமக்கு இன்ட்யூஷன்ஸும் வருது. நாம் அறிவதில்லை என்றாலும் நமக்கென்றே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உள்ளுணர்வு அவனுடைய செயலுக்கு தூண்டுதலாகவும் அமைகின்றது. அதே போல ஒரு மனிதன் அவனுடைய அகம் சார்ந்து அதில் ஏற்படும் உந்துதல்களினாலும் செயல்படுகின்றான். புறம் சார்ந்த செயல்பாடுகளின் மூலமாகவும் வாழ்வில் அவன் செயல்படுகின்றான். இதெல்லாம் செஞ்சு ஒரு தனி மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால்,
அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மிகச்சிறந்த சாத்தியக்கூறுகளை அவன் வெளிப்படுத்தணும். தனக்காக மாத்திரமல்ல, அவன் சார்ந்திருக்கும் சமுதாயத்திற்காகவும் அவன் வெளிப்படுத்த வேண்டும். அவன் சார்ந்திருக்கக்கூடிய மனித குலத்திற்காகவும் அவன் வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறுதான் ஒரு மனிதன் செயல்பட முடியும். இப்போ அவ்வாறுதான் தற்பொழுது மனிதன் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றான். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா இந்த வகையில் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு தனி மனிதன் கிட்ட ஒரு உயர்வான குணம் காணப்படுகின்றது. தனி மனிதன் என்பவன் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லா மனிதனுக்கும் தெரியும் அவன் நித்தியமானவன் கிடையாது, அனித்தியமானவன், ஒரு காலத்தில் அவன் மறையப் போகின்றான் என்பது எல்லா மனிதனுக்கும் தெரியும். இருந்தாலும் அவன் செயல்படுவதை நிறுத்தி விடுகின்றானா? அவன் சாதிப்பதை நிறுத்தி விடுகின்றானா? உன்னதமான விஷயங்களை நிறைவேற்ற தவறிவிடுகின்றன என்றால் இல்லை. தான் மறையப் போகின்றோம், தான் நிரந்தரமானவன் இல்லை என்று தெரிந்திருந்தாலும் கூட அவன் நல்ல விஷயங்களை செய்வதற்கு தவறுவது இல்லை. அவன் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அவனுடைய வாழ்வை தாண்டி நிலைத்திருக்கின்றன. இதை நம்ம கண்ணால பார்க்கிறோம், உலகத்தில் பார்க்கிறோம். எவ்வளவோ புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மனித குலத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றன. கண்டுபிடித்த மனிதன் மறைந்து விடுகின்றான். அவன் மூலமாக கண்டறியப்பட்ட விஷயங்கள் மனித குலத்திற்கு பயன்படுகின்றன என்பதை பார்க்கிறோம். இதுதான் மனிதனுடைய ஒரு சிறப்பான அம்சமாக பகவான் குறிப்பிடுகின்றார். A certain nobility of being என்று குறிப்பிடுகின்றார். அவனுடைய தற்காலிகமானவன் என்று தெரிந்திருந்தாலும் கூட அவனுடைய சங்கல்பம், அவனுடைய எண்ணத்தையும் அவன் ஒரு உயர்வான விஷயங்களை சாதிப்பதற்கு அவன் பயன்படுத்துகின்றான். அது அவன் வாழும் காலத்தில் நிறைவேறிவிட்டாலும் கூட அவனுக்கு பிற்பால் மனித குலத்தினால் அது செயல்படுத்தப்படுகின்றது. இதை நாம் பார்க்கின்றோம். மனிதகுலம் அதனுடைய ஒரு சிறப்பான ஒரு நன்மை, இதை இந்த புவியில் மனித குலத்திற்கு எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதனுடைய புவி சார்ந்த வாழ்வில் ஒரு உயர்ந்தபட்ச இலக்காக இருக்கின்றது. இப்ப ஒரு மனிதனுக்கு எல்லாரும் இருக்கிறாங்களாங்கிறத அது வேற விஷயம். ஆனால் ஒரு மனிதனுக்கு உயர்ந்த புவி சார்ந்த வாழ்வுல புவி சார்ந்த வாழ்வு மாத்திரம்தான் உண்மை. ஐம்புலன்களினால் நான் செயல்படுவது மாத்திரம்தான் உண்மை. அறிவு சார்ந்த விஷயங்களை நம்புவதுதான் உண்மை என்று என்கின்ற ஒரு ரீதியில் செயல்படும் மனிதன் அவனுடைய வாழ்வில் எதை ஒரு மிகச்சிறந்த இலக்காக கொள்ள முடியும் அப்படின்னா, அந்த மனித குலத்திற்கு அதனுடைய நலத்துல அவன் எந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக அவனுடைய பங்கை அளிக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவன் செயல்படுவதுதான் அவனுடைய இந்த புவி சார்ந்த வாழ்வில் ஒரு உயர்ந்தபட்ச நோக்கமாக இருக்க முடியும், இல்லையா? இது ஏன் பகவான் இங்க கூறுகின்றார் என்றால், இது மாத்திரமே இல்லை. ஒரு மனிதன் தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இறைத்தன்மையை எட்டணும், இல்லையா? ஆனா இங்க என்ன இது ஒரு எல்லையாக போய்விடுகின்றது. மனிதகுலம் அதனுடைய புற சார்ந்த நலன்கள், இதிலேயே மெட்டீரியல் லைஃப் இதிலேயே நின்று விடுகின்றது என்பதை சுட்டிக்காட்டதான் பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த கோட்பாடுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த அளவிற்கு ஒரு மனிதன் செயல்பட்டால் அதுவே போதும் என்கின்ற ரீதியில் கருதப்படுகின்றது. ஆனால் மனிதன் என்பவன் அவ்வாறு இல்லை. மனிதன் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இதையெல்லாம் தாண்டி இருக்கின்றது. தன்னை தாண்டிய ஏதோ ஒரு விஷயத்தை மனிதன் எப்பவுமே நாட விரும்புகின்றான் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆனா இந்த தியரியில அவ்வாறு எல்லாமே ஒரு எல்லைக்குட்படுத்தப்படுகின்றது. அடுத்தது போகலாம். நான் படிக்கவா சார்? எஸ் மேடம். Yes. Next is the supra-terrestrial view, which admits the reality of the material universe. It accepts the temporary duration of Earth and human life as the first fact to start from. But it adds to this fact
a perception of other worlds or planes of existence which have an eternal or at least a more permanent duration. It perceives the immortality of the soul within man behind the mortality of his bodily life. The belief in immortality of the human spirit necessitates its other belief in higher planes of existence than this earthly life. This is because the disembodied spirit, the surviving spirit after the dissolution of the body, cannot reside in this material world. The true home of man is beyond. The earth's life is in some way or other an episode of his immortality, or it is a deviation from a celestial and spiritual into a material existence. Thank you, sir. தேங்க்யூ. 2 தேரி பார்த்தா, 3வது தேரி இந்த சூப்ரா டெரெஸ்ட்ரியல். சூப்ரா டெரெஸ்ட்ரியல்னா காணா உலகங்கள். நம்ம முதல் தேரியில எல்லாமே பிரபஞ்சத்திற்கு அப்பால், அவ்வளவுதான். 2வது பார்த்ததுல காணும் விஷயங்கள், ஐம்புலன்களினால் எதை அறிகிறோமோ அதுதான் உண்மை, அதுக்கு தாண்டி வேற எதுவுமே உண்மை கிடையாது என்பதுதான் இந்த காஸ்மிக் ஆர் டெரெஸ்ட்ரியல் வியூ ஆஃப் திங்ஸ். 3வது தியரியில என்ன அப்படின்னா, காணா உலகங்கள், சட்டில் வேர்ல்ட்ஸ்ன்னு சொல்றோம். அதில் தான் ஒரு மனிதனுடைய உண்மையான, அதுதான் மனிதனுடைய ஆன்மனுடைய ஒரு உண்மையான இருப்பிடம். இப்போ மனிதனுடைய ஆன்மன் எங்க ஒரு முழுமைத்தன்மையை எட்டணும் அப்படின்னா அந்த காணா உலகங்கள், அதுதான். அதற்குத்தான் இங்க முக்கியத்துவம் தரப்படுகின்றது. இருந்தாலும் இந்த தியரியில எது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்றால், இந்த புவி சார்ந்த வாழ்வினுடைய இருப்பை அது ஏற்றுக்கொள்கின்றது. ஒரு தற்காலிகமான ஒரு அமைப்பாகவும் மனித வாழ்வு கடந்து செல்லும் ஒரு நிலையாகவும் புவி சார்ந்த வாழ்வு என்பது கருதப்படுகின்றது. புவி சார்ந்த வாழ்வு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் அது ஒரு டெம்பரரி ஃபேஸ் என்றுதான் இங்கு கருதப்படுகின்றது. முக்கியமாக எது கருதப்படுகின்றது என்றால், இந்த புவி சார்ந்த வாழ்வு மாத்திரம் மனிதனுடைய வாழ்வு அத்துடன் நின்று போவதில்லை. புவி சார்ந்த மேலு உள்ள உலகங்கள், காணா உலகங்கள், இந்த சூஷ்ம உலகங்கள், அதை இந்த கோட்பாடு அதில் தான் மனிதனுடைய ஒரு ஆன்மன் ஒரு நிரந்தர, அதுதான் ஒரு மனிதனுடைய ஆன்மன் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கும். எது அப்படின்னா இந்த காணா உலகங்கள், சட்டில் வேர்ல்ட்ஸ். இதில் எது எந்த உண்மை இங்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்றால், ஒரு முக்கியமான உண்மை மனிதனுடைய ஆன்மனினுடைய அந்த அழியாத்தன்மை, இம்மார்டாலிட்டி ஆஃப் த சோல். இதை இந்த கோட்பாடு ஏற்றுக்கொள்கின்றது. மனிதனுடைய உடல் என்பது ஒரு அழியும் தன்மையை கொண்டதாக இருந்தாலும் மனிதனுடைய ஆன்மன் அழியாதது என்பதை இந்த கோட்பாடு ஏற்றுக்கொள்கின்றது. இப்போ இதை ஒட்டி லாஜிக்கலா என்ன பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய உடல் அழிகின்றது, மனிதனுடைய ஆன்மன், அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் அழிவதில்லை அப்படின்னா, மனிதனுடைய உடலினுடைய அழிவிற்கு பின்னால் அந்த ஆன்மன் எங்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதற்கு இந்த கோட்பாடு என்ன பதில் சொல்கின்றது என்றால், அத்தகைய நிலையில் ஒரு மனிதனுடைய ஆன்மன் இந்த புவியில் வசிக்க முடியாது. இந்த புவியில இருக்கணும் அப்படின்னா எல்லாமே மெட்டீரியல் ரிலேட்டடா இருக்க முடியும், இருந்தாதான் இந்த புவியில இருக்க முடியும். எல்லாமே மேட்டர் தான் அடிப்படையான விஷயமாக இந்த புவியில் கருதப்படுகின்றது. மனிதனுடைய ஆன்மன் மெட்டீரியல் லைஃபோட சம்பந்தப்பட்டது கிடையாது. அது இம்மெட்டீரியலா இருக்கு. அதனால அது இருக்கக்கூடிய இடம் இது கிடையாது, அது இருக்கக்கூடிய இடம் மேலுலகங்கள் என்று இந்த கோட்பாடு கூறுகின்றது. இந்த உயர் தளங்கள், புவிக்கு மேல், புவி சார்ந்த வாழ்விற்கு மேல் உள்ள இந்த உயர் தளங்கள், அதுல தான் இந்த மனிதனுடைய ஆன்மன், அதனுடைய நிரந்தரமான இருப்பு எங்க என்றால் அங்கதான் இருக்க முடியும்.
என்று அது கூறுகின்றது. ஸோ த ட்ரூ ஹோம் ஆஃப் மேன் இஸ் பியாண்ட். அப்படின்னா இந்த புவி சார்ந்த வாழ்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனிதனுடைய ஆன்மன் எப்பொழுதுமே நித்தியமானது. நித்தியமானதான அதனுடைய வாழ்வில், அதனுடைய இருப்பில் ஏற்படக்கூடிய ஒரு குறுகிய கால நிகழ்வு என்பதுதான் ஒரு மனிதனுடைய புவி சார்ந்த வாழ்வு. அதில் அவனுடைய ஆன்மன். ஸோ மனிதனுடைய ஆன்மன் வாழ்வும் அதில் மனிதனுடைய ஆன்மன் வசிக்கும் அந்த நேரமும் அந்த காலகட்டமும் எவ்வாறு கருதப்படுகின்றது என்றால், அதனுடைய நித்தியமான ஒரு இருப்பில் ஏற்படும் ஒரு குறுகிய கால நிகழ்வு, ஒரு எபிசோட் ஆஃப் இஸ் இம்மோர்டாலிட்டி என்றுதான் கருதப்படுகின்றது. ஸோ எர்த் டெம்பரரி ஃபேஸ் கிடையாது. இப்போ நம்ம ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருப்போம். பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஒரு ஊர்ல இருப்போம். எங்காவது வெளியூர் போறப்ப டெம்பரரியா ஒரு தங்கிட்டு வந்துருவோம். அப்படிதான் மனிதனுடைய ஆன்மனுக்கு இந்த புவி அவனுடைய அந்த மனிதனுடைய ஆன்மனுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடையாது. அது ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான். பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வேற எங்கோ புவிசார் இந்த காணா உலகங்கள்ல தான் அதனுடைய முக்கியமான இருப்பிடம் இருக்கின்றது என்று இந்த கோட்பாடு குறிப்பிடுகின்றது. புவி சார்ந்த வாழ்வை அது எவ்வாறு பார்க்கின்றது? ஒரு டீவியேஷன், ஒரு மாறுபட்ட விஷயம், ஒரு மாற்று இருப்பாகத்தான் அது பார்க்கின்றது. ஒரு நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல ஒரு மாற்று நிலையாகத்தான் இந்த புவி சார்ந்த வாழ்வை இந்த கோட்பாடு பார்க்கின்றது. It is a deviation from a celestial and spiritual into a material existence. அது ஒரு உயர்நிலையில் உயர் உலகங்களை சார்ந்த அந்த நிலையிலிருந்து ஏற்படும் ஒரு மாறுபாட நிலையாகத்தான் இந்த புவி சார்ந்த வாழ்வு காணப்படுகின்றது இந்த கோட்பாட்டுல. அடுத்தது போகலாம். There is an Indian view, Vaishnavism, which regards the world as a garden of the divine Leela. Earthly existence is considered a play of the divine being. The conditions of cosmic existence in this world are considered of an inferior nature. The soul of man takes part in the Leela through a protracted series of births, but the soul is destined to reascend at last into the proper plane of the divine being and enjoy an external proximity and communion. The three essential characteristics in the common principle of supraterrestrial existence are the belief in the individual immortality of the human spirit. The soul's stay on earth is a temporary passage. The heaven beyond is considered to be its proper habitation. There is an emphasis on the development of the ethical and spiritual being as the means of ascension to the heaven beyond. Therefore, the one proper business of man in this world is to lead an ethical and spiritual life. இப்போ இந்த சூப்ரா டெரெஸ்ட்ரியல் வியூவை ஒட்டியே பகவான் வைஷ்ணவிசத்தை பத்தி இங்க குறிப்பிடுகின்றார். வைஷ்ணவிசத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இந்த புவி சார்ந்த வாழ்வை அது மறுப்பது இல்லை. புவி சார்ந்த வாழ்வை அது பொய் என்று கூறுவது இல்லை. இருந்தாலும் அதை இறைவனுடைய லீலையாகத்தான் அது கருதுகின்றது. Earthly existence is considered a play of the divine being. இருந்தாலும் இந்த புவி சார்ந்த வாழ்வில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த அந்த மேலுலகத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு குறைவான நிலையில் இருப்பதாக கருதப்படுகின்றது. சோ இந்த மனிதனுடைய ஆன்மன் என்ன செய்கின்றது? தொடர்ச்சியான அதனுடைய பிறப்பின் மூலம் இந்த லீலையில் ஈடுபடுகின்றது. ஈடுபட்டு இறுதியில் அது அதற்குரிய உரிய இடமாக எது கருதப்படுகின்றது என்றால் அந்த இறைவனுடைய திருவடிகளை எட்டணும். இங்க இல்ல, அது எட்டக்கூடிய இடம் பார்த்தோம் அப்படின்னா அந்த உயர் உலகங்கள், இந்த சொர்க்கலோகம், அதுதான் அது எட்டக்கூடிய அதனுடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று இது கருதுகின்றது. அதில் தான் அதுக்கு இறைவனுடைய அருகாமையில் எப்பொழுதுமே அந்த உலகங்களில் தான் அது இருக்க முடியும் என்று
இந்த கோட்பாடு கருதுகின்றது. இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய ஆன்மனுக்கு அதனுடைய பூரணத்துவம் as long as புவியில் இருக்கின்ற வரைக்கும் அது பூரணத்துவத்தை எட்ட முடியாது என்றுதான் எங்கும் கருதப்படுகின்றது. பகவான் வெவ்வேறு கோட்பாடுகள்ல என்ன கருதப்படுகின்றது என்பதை குறிப்பிடுகின்றார். ஈவன் கிறிஸ்டியானிட்டி குறித்து கூட பகவான் குறிப்பிடுகின்றார். கிறிஸ்டியானிட்டிலையும் என்ன கூறுகின்றார்கள், அதுவும் இந்த சூப்பரா டெரெஸ்ட்ரியல் இந்த கோட்பாட்டை ஒட்டிதான் கிறிஸ்டியானிட்டி. அதிலும் என்ன வலியுறுத்தப்படுகின்றது என்றால், அது மனிதனுடைய ஆன்மனினுடைய முந்தைய இருப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. முந்தைய இருப்பு அது மனிதனுடைய உடல் தோன்றியவுடன் அந்த காட் அதுல சோல் அதை இம்ப்ளான்ட் பண்றார், சோலை உருவாக்குகின்றார். அவ்வளவுதான் அதுல சொல்றாங்க. சோலினுடைய தொடர்ச்சியான இருப்பை அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் புவி சார்ந்த வாழ்வில் ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு உன்னதமாக அமைகின்றனவோ அந்த அளவிற்கு அவன் சொர்க்கத்தை எட்டலாம், அல்லது அவன் அந்த சொர்க்கத்துக்கு அப்பால் உள்ள நரகத்தை எட்டலாம். சோ இது எப்படின்னா, மனிதன் இருக்கின்ற வரைக்கும் அவன் எந்த உயர்வான விஷயங்களும் அவனுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, அவனுடைய மதம் சார்ந்த கோட்பாடுகள் நம்பிக்கை இருக்கின்றதா, அவன் செயல்பாடுகள் எல்லாம் எப்படி தார்மீக நெறியில் இருக்கின்றதா, அதற்கு ஒப்ப அவனுடைய இலக்கான அந்த சொர்க்கத்திற்கு செல்லலாம். அதற்கு பின்பு அவனுடைய ஆன்மன் அங்கேயே நின்றுவிடும். அவ்வளவுதான். அது கிறிஸ்டியானிட்டியில மறுபிறப்பு என்பது அங்கு கொள்ளப்படுவதில்லை. அங்கேயும் என்று இறுதி இலக்காக கருதப்படுகின்றது என்றால் இந்த மேல் உலகங்கள், சூப்ரா டெரெஸ்ட்ரியல் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் உண்மையான இருப்பாக அங்கேயும் அதான் கருதப்படுகின்றது. ஆகையினால இந்த மூன்றாவது கோட்பாடுல 3 அடிப்படையான உண்மைகள் காணப்படுகின்றன. என்ன 3 அடிப்படையான உண்மைகள்? இந்த மூன்றாவது சூப்ரா டெரெஸ்ட்ரியல், அதாவது இந்த காணா உலகங்கள், அதில் உள்ள இருப்பு தான் உண்மை, அதில் தான் மனிதனுடைய ஆன்மாவினுடைய உண்மையான இருப்பிடம் இந்த காணா உலகங்கள் என்று கூறப்படும் இந்த கோட்பாட்டில் 3 எசென்ஷியல், அதனுடைய 3 அடிப்படை தன்மைகள் என்ன அப்படிங்கிறது பகவான் கூறுகின்றார். ஒன்று என்ன அப்படின்னா, தனி மனிதனுடைய ஆன்மன் எப்பொழுதுமே நித்தியமானது, அழிவுக்கு உட்படாதது, இம்மார்டாலிட்டி ஆஃப் த ஹியூமன் ஸ்பிரிட். இது முதல் கோட்பாடு, முதல் அம்சம். இரண்டாவது அம்சம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய ஆன்மாவினுடைய புவியில் அதனுடைய இருப்பு, அது ஒரு தற்காலிகமான ஒரு இருப்பு தான். அது கடந்து செல்லும் வழியில ஒரு தற்காலிகமாக தங்குமிடமாக கருதப்படுவதுதான் அந்த புவி சார்ந்த இருப்பு மனிதனுடைய ஆன்மாவிற்கு என்று கருதப்படுகின்றது. அதனுடைய உண்மையான இருப்பிடம் எங்க இருக்கின்றது? புவிக்கு மேலுள்ள உலகங்கள், ஹெவன் பியாண்ட், அதுதான் அதனுடைய ப்ராப்பர் ஹேபிடேஷன் என்று கருதப்படுகின்றது. ஸோ இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதனால அப்படி இருப்பதனால இந்த மனிதன் எதற்கு மனிதனுடைய வாழ்வில் எதற்கு அவன் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு அறம் சார்ந்த வாழ்வு, தார்மீக வாழ்வு, ஸ்பிரிச்சுவல் பீயிங், அவனுடைய ஆன்மீகம் சார்ந்த வாழ்வை, ஆன்மீகம் சார்ந்த மற்றும் அறம் சார்ந்த வாழ்வின் மூலமாக அவன் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து அந்த மேலுலகங்களை நோக்கி அவன் உயிரே எழும்ப வேண்டும். மீன்ஸ் ஆஃப் அசென்ஷன். அவன் மேலே உயரை செல்வதற்கு எவ்வாறு செல்வது என்றால் அறம் சார்ந்த வாழ்வின் மூலமாகவும் இந்த தார்மீகம் சார்ந்த வாழ்வின் மூலமாகவும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த வாழ்வின் மூலமாகவும் தான் அவன் அந்த மேலுலகங்களை நோக்கிய பயணத்தில் முன்னேற முடியும் என்று கருதப்படுகின்றது. ஆகினால் அவன் உலகத்தில் வாழும் வரை அவனுடைய வேலை என்ன அப்படின்னா, டு லீட் அன் எத்திக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இதுதான் அப்படி இருக்கணும் அப்படின்னு கருதப்படுகின்றது. ஸோ ஒன்லையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோல் மாறிக்கிட்டே வருது. முதல்ல பார்த்த கோட்பாட்டுல கோல் என்ன அப்படின்னா, இங்க எதுவுமே தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் சரி, பிரபஞ்சத்திற்கு இங்க வேலையே கிடையாது. ஒன்ஸ் அந்த பிரம்ம ஞானத்தை எட்டியவுடன் சோல் இங்கேருந்து தன்னை விடுவித்து கொண்டு அந்த பிரம்மனை அடைய வேண்டும். இது ஃபர்ஸ்ட், அதுதான் எய்ம்.
ரெண்டாவது பார்த்த தியரியில எய்ம் என்ன? ஹியூமன் பர்ஃபெக்ஷன். அவ்வளவுதான். எந்த அளவுக்கு மனிதன் வந்து புவி சார்ந்த வாழ்வில் அந்த முழுமைத்தன்மை எட்ட முடியுமோ அந்த அளவிற்கு தன்னை பொறுத்த வரையிலும் மனித குலத்தை பொறுத்த வரைக்கும் அவன் பூரணத்துவத்தை முழு பூரணத்துவத்தை எட்டுவதற்கு பாடுபடணும். அதுதான் ஹையஸ்ட் எய்ம். மூன்றாவது கோட்பாடுல எது ஹையஸ்ட் எய்ம் அப்படின்னா, ஒரு தார்மீகம் மற்றும் அறம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த வாழ்வின் மூலமாக அவனுடைய ஆன்மன் அந்த உயர்நிலையை உயர் உலகங்களை எட்டுவதற்கு மனிதன் அந்த அந்த ரீதியில் மனிதன் செயல்பட வேண்டும் என்பதுதான் அவனுடைய இலக்காக இந்த மூன்றாவது கோட்பாட்டில் கருதப்படுகின்றது. ஸோ இங்க இதுல எதுலையுமே பார்த்தோம் அப்படின்னா, புவியில வந்து மனிதன் எவ்வாறு அந்த அவனுடைய ஆன்மன் வந்து எவ்வாறு முழுமைத்தன்மை எட்டுவது என்பது இலக்காக கருதப்படுவது இல்லை. அதைத்தான் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அது பகவான் வந்து இந்த நான்காவது கோட்பாட்டில் அதை விளக்குகின்றார். இப்ப அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Practically, it is impossible for man taken as a race to guide his life permanently or wholly by the chief motive of any of these three attitudes to the exclusion of the others claim upon his nature. To the exclusion of the others claim upon his nature. Man is a complex being with his various impulses and intuitions of his mind. While choosing any of these three attitudes which appeal to his impulses and mind, he makes a confused amalgam of two or more of them, or he faces a conflict or division of his life motives between them, or he makes some attempt at synthesis of these three attitudes. தேங்க்யூ. இப்போ இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மூன்று கோட்பாடுகளையும் முழுமையாக ஈடுபட்டு உள்ளவர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள் இல்லையா? இதுல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அந்த ரெண்டாவது கோட்பாடுல தான் இருக்கிறோம். புவி சார்ந்த வாழ்வு மெட்டீரியல் லைஃப்ல தான் மெஜாரிட்டி இருக்கிறோம், 99%. ரிலீஜியஸ் மைண்டட் பீப்புள், சில மதங்களை சார்ந்தவர்கள் இந்த மூன்றாவது கோட்பாடுல இருப்பாங்க. நம்ம வந்து இந்த சொர்க்கத்தை அடையணும், அந்த இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த உயர் உலகங்களில் சொர்க்கலோகத்தை எட்டுவது என்று அந்த நம்பிக்கையில் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். முதல்ல பார்த்த கோட்பாடுகளை நம்புவர்களும் இருக்கின்றார்கள். எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அது ஒன்றுதான் உண்மை, இதெல்லாம் வந்து வெறும் மாயை, எந்த அளவிற்கு நம்ம இதிலிருந்து விடுபட்டு கொண்டு நம்ம அந்த எல்லாம் கடந்த நிலையை எட்டுகின்றோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய ஆன்மனுக்கு நல்லது என்று கருதுபவர்களும் இருக்கின்றார்கள். இப்போ இவர் எல்லாரையும் எடுத்துக்கிட்டா கூட பகவான் வந்து ரொம்ப அழகாக கூறுகின்றார். இதுல ஈவன் அதுல இருக்கிற ஒரு ஹார்ட் கோர் பிலீஃப் இருக்கிறவங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அப்படியேதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றதா என்றால் இருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றலாம், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை, மற்றதெல்லாம் உண்மை என்று கூறும் அந்த கோட்பாட்டை முழுவதுமாக அனுசரிப்பவர்கள் கூட அவருடைய சாதாரண வாழ்வுகளுடைய தேவைகளை அவர்கள் வந்து நிராகரிக்கவே முடியாது. அவர்கள் தற்காலிக வாழ்விலிருந்து விடுவித்துக் கொள்ளவே முடியாது. அவர்களுக்கென்றே இன்டெலெக்சுவல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், வைட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், பாடிலி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். இது எப்படி அவங்க அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும்? இந்த கோட்பாடுல முழுமையாக நண்பர்களுக்கு கூட பிரத்யேகமா அதை மாத்திரமே வைத்துக்கொண்டு வாழ்வை நடத்துவது என்பது நடவாத காரியம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் பகவான் சொல்றாரு. Practically, it is impossible for man taken as a race to guide his life permanently or wholly by the chief motive of any of these three attitudes to the exclusion of others claim upon his nature. இது நடவாத காரியம். அதனாலதான் பகவான் இன்டெகிரல் யோகா எப்படின்னா மனிதனுக்கு அப்படின்னா உயர்வான விஷயங்களை குறித்து எவ்வாறு அவனுடைய
அவனுடைய ஆண்மனினுடைய தேடுதலை அவன் பூர்த்தி செய்து கொள்வது இந்த உலக வாழ்வில் இருந்து கொண்டே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் தான் இந்த பூரணியகம் அமைந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னா இந்த கோட்பாடை ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு பிரத்யேகமாக அதிலேயே முழுமையாக ஈடுபட்டாலும் கூட ஒரு மனிதனுக்கு வாழ்வை நடத்துவது என்பது நடவாத காரியம் என்று குறிப்பிடுகின்றார். ஏன்னா அவனுடைய அவனுடைய ஜீவனில் மனிதனுடைய ஜீவன் என்பது எடுத்துக்கொண்டால் அவனுடைய இயல்புல பல்வேறு நிர்பந்தங்கள் அவன் மீது அழுத்தம் தருகின்றன. அதை மனிதன் புறக்கணிக்கவே முடியாது என்று குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் அப்படின்னா மனிதன் ஒரு காம்ப்ளெக்ஸ் பீயிங். அவன் ஒரு மெஷின் கிடையாது. ஓகே, இந்த கோட்பாடா அவ்வளவுதான், மற்றதெல்லாம் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கவே முடியாது. ஒரு கம்பார்ட்மெண்டைஸ் பண்ணிட்டு அது மாதிரி வாழ முடியாது அப்படிங்கிறார். அவன்கிட்ட வேரியஸ் இம்பல்சஸ் இருக்கும், இன்ட்யூஷன்ஸ் ஆஃப் த மைண்ட் இருக்கும். அப்புறம் மனிதன் எதெல்லாம் அவனுடைய மனம் மற்றும் வைட்டல் இம்பல்சஸ் அதற்கு ஏற்புடையதாக இருக்கின்றதோ அதற்கு ஒப்பதான் இந்த 3 கோட்பாடுகளில் ஏதோ ஒன்றையோ அல்லது அதனுடைய கலவையையோ மனிதன் அவ்வப்பொழுது தேர்ந்தெடுக்கின்றான் அப்படிங்கிறார். இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால் இந்த தேர்ந்தெடுப்பதில் ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. எதை தேர்ந்தெடுப்பது? ஒரு சமயம் இந்த கோட்பாடு நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணுது, அப்புறம் இன்னொரு சமயம் இந்த கோட்பாடு நல்லா இருக்கிற மாதிரி தோணுது, இன்னொரு சமயம் இன்னொரு கோட்பாடு நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. எதை தேர்ந்தெடுப்பது என்கின்ற ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு முரண்பாட்டை தான் மனிதன் எப்பொழுதுமே எதிர்கொண்டு வருகின்றான் அப்படிங்கிறார். அதனால என்ன செய்கின்றான் மனிதன்? ஏதோ ஒரு வகையில அவனை பொறுத்த வரைக்கும் ஏதோ சமரசம் செய்து கொண்டு வாழ்கின்றான், இல்லையா? அப்படிதான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சமரசத்தின் பேரில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா, we should find out a theory which synthesizes the essence of all these theories. அதுதான் இந்த பூரண யோகம் செய்கின்றது. அதைத்தான் பகவான் வலியுறுத்துகின்றார். அடுத்தது போகலாம். Normally, almost all men devote the major part of their energy to the life on earth, to the worldly needs, interests, desires, ideals of the individual and the race. Man has to take care of his body, vital and mind. All these claims are imposed upon us by the very character of our terrestrial being. They are part of its law, its natural impulse and rule, its conditions of growth. Any view which neglects the natural claims of our life are unfit to be the general and complete rule of human living. Nature is taking good care that the human race does not neglect these aims, which are a necessary part of their evolution. It is because they fall within the method and stages of the divine plan in us. அடுத்ததையும் படிச்சிருங்க. Also, nature has implanted in us a sense that there is something in our being which goes beyond our first earthly nature. There is the intuition of a beyond. There is the idea and feeling of a soul and spirit in us, which is other than the mind, life, and body. Or it is greater, not limited by our mind, life, and body. This idea returns upon us and takes possession of us. Thank you, sir. Thank you. இப்போ மனிதனை எடுத்துக்கொண்டால் யாருமே எக்ஸ்க்ளூசிவா ஒரு கோட்பாடுல இருந்து கொண்டு முற்றிலுமாக இந்த உலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து முற்றிலுமாக தன்னை விலக்கி கொண்டு இருக்கவே முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் சார்ந்த தேவைகள், அதில் ஒரு தனி மனிதனுடைய ஈடுபாடுகள், அவனுடைய நியாயமான ஆசைகள், அவனை பொறுத்த வரைக்கும் சரி, மனித குலத்தை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் இதுலதான் ஒரு மனிதனுடைய செயல்பாடு இதில்தான் ஈடுபட்டு வருகின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் தன்னுடைய உடல், மனம், பிராணமயம் அதன் சார்ந்த செயல்பாடுகளையும் அவன் சரியான முறையில செய்யணும். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம புவி சார்ந்த வாழ்வில் இருக்கக்கூடிய மனிதனாக இருப்பதால் இதெல்லாம்
அதனுடைய ஒரு இயல்பாகவே இந்த விஷயங்கள்லாம் அமைந்திருக்கு. நம்ம புவி சார்ந்த பிரஜையாக இருக்கிற பட்சத்துல இதெல்லாம் நம்ம புறக்கணிக்கவே முடியாது அப்படிங்கிறார். தே ஆர் பார்ட் ஆஃப் இட்ஸ் லா, நேச்சுரல் இம்பல்ஸ் அண்ட் ரூல், கண்டிஷன்ஸ் ஆஃப் growth. வளர்வதற்கும் சரி, நம்மளுடைய இயற்கையான ஒரு நேச்சுரல் இம்பல்ஸ், அதனுடைய விதி, இதெல்லாம் இயற்கையாகவே அமைந்து உள்ளது அப்படிங்கிறார். புவி சார்ந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டே இதெல்லாம் இல்லையே, நம்ம இதுல இருந்து விலகி கொள்ளவே முடியாது அப்படிங்கிறார். இயற்கையான மனிதன் மீது ஏற்படும் மனிதன் எதிர்கொள்ளும் இயற்கையான வாழ்வினுடைய கோரிக்கைகளை எந்த ஒரு கோட்பாடு புறக்கணிக்கின்றதோ அந்த கோட்பாடு ஒரு முழுமையான ஒரு விதியாக மனிதனுடைய வாழ்க்கைக்கு இருக்காது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எந்த கோட்பாடாக இருக்கட்டும், அது மனிதனுடைய வாழ்வினுடைய அந்த இயற்கையான கோரிக்கைகள், அது புறக்கணித்தால் அந்த விதி ஒரு முழுமையாக செயல்படும், மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் செயல்படும் விதியாக இருக்காது என்று குறிப்பிடுகின்றார். எல்லாத்தையும் உள்ளடக்கி செயல்படுவதுதான் சரியான ஒரு கோட்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறார். இதை எது உறுதி செய்கின்றது? இயற்கை ஏற்கனவே இந்த உண்மையை உறுதி செய்கின்றது. மனித குலம் இத்தகைய ஒரு கோரிக்கைகளையும் இந்த இலக்குகளையும் புறக்கணிக்க கூடாது, சரியான முறையில் அது கவனத்தில் எடுத்துக்கொண்டு மனித குலம் செயல்பட வேண்டும் என்பதை இயற்கை கவனமாக இருக்கின்றது. அதுதான் இயற்கையினுடைய பரிணாமத்துல ஒரு செயல்படும் விதியாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய வாழ்வு பரிணாமம் இதையெல்லாம் அந்த இறை திட்டத்தின்படிதான் எல்லாமே நடக்கின்றது. எல்லாமே இறை திட்டத்துல இப்படிதான் இருக்கணுங்கிறது இறை திட்டமாக இருக்கின்றது. அதனால இதுல இருந்து நம்ம விலகி கொள்ள முடியாது. இறைவனுடைய திட்டத்தின் ஒட்டிதான் எல்லாமே செயல்படுகின்றது. மனிதனாக பிறக்க வேண்டும், நம்ம இதையெல்லாம் செயல்படணும் என்பது இறைவனுடைய திட்டமாக இருக்கின்றது. அதிலிருந்து நம்ம விலக முடியாது என்று குறிப்பிடுகின்றார். அப்புறம் இதே நிலையில் மனிதன் இருந்துவிடக்கூடாது. மனிதன் இதை தாண்டி செல்ல வேண்டும் என்பதும் அந்த இயற்கையினுடைய விதியாக இருக்கின்றது. புவி சார்ந்த வாழ்வு அது மாத்திரமல்ல, மனிதன் இதை தாண்டி செல்ல வேண்டும் என்பதும் இயற்கையினுடைய விதியாக இருக்கின்றது, இல்லையா? நமக்குள்ள ஏதோ ஒன்று நம்மளுடைய புவி சார்ந்த வாழ்வை தாண்டிய விஷயமாக நமக்குள்ள இருக்கு. வெறும் அறிவு மாத்திரம் செயல்படுவதில்லை, அறிவை தாண்டிய ஒரு உள்ளுணர்வும் நமக்குள்ள செயல்படுகின்றது. நமக்குள்ள ஒரு ஆன்மன் இருக்கின்றது. இந்த ஆன்மன் என்பது நம்முடைய மனம், உடல் வாழ்வு என்பதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அது இந்த விஷயங்களினால் கட்டுப்படுவது இல்லை. இந்த விஷயமும் எதனால் நமக்கு நம்முள் விதைக்கப்படுகின்றது? அதே இயற்கை தான். அதனால இயற்கை எதை கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றது? ஒரு பூரணமான ஒரு அணுகுமுறையை இயற்கை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படுகின்றது. மனிதன் இதிலிருந்து விலக்காக செயல்பட முடியாது. ஏதோ ஒன்று கோட்பாடை பிடித்து கொண்டு அதை ஒட்டி நடப்பதன் மூலம் மனிதன் இயற்கையினுடைய செயல்பாட்டில் இருந்து விலகி செயல்பட முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். படிங்க மேடம், படி ப்ளீஸ். Indeed, the ordinary man too has this sense that there exists something beyond his earthly nature. He satisfies this sense easily enough by devoting his exceptional moments to it, or by devoting the latter part of his life when age shall have blunted the zest of his earthly nature, or when he recognizes that the pursuit of higher life beyond his worldly life is something behind or above his normal action. There have been periods in which the supra-terrestrial view, that is, otherworldliness, has gained a very powerful hold on human lives. There has been a vacillation between an imperfect human living and a sick ascetic longing for celestial life. தேங்க்யூ. இதுல பகவான் என்ன கூறுகின்றார்? தேங்க்யூ. சாதாரண மனிதன் கிட்டேயே, சாதாரண மனிதன் எல்லார்கிட்டையும் இருக்கு அப்படிங்கிறார். எப்படி இயற்கை இயற்கையை எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றது. இயற்கையினுடைய செயல்பாடுகளை வழிநடத்துவதும் ஒரு டிவைன் பிளான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் எ டிவைன் பிளான் விச் இஸ் சூப்பர்வைசிங் எவ்ரிதிங்.
அந்த பின்னணியில தான் பார்க்கணும். அந்த பின்னணியில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய புவி சார்ந்த வாழ்வில் அவன் எதிர்கொள்ளும் நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் அவன் விளக்க முடியாது என்பதும் வலியுறுத்தப்படுகின்றது. அதே சமயம் இந்த புவி சார்ந்த வாழ்விற்கு அப்பாற்பட்ட விஷயங்களிலும் மனிதன் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதும் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. எது வலியுறுத்துகின்றது? அந்த இயற்கை. அதனால மனிதன் உயர்வான விஷயங்களை நோக்கி திரும்புவது என்பது எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த புவி சார்ந்த விஷயங்களை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம நோக்கி செல்லணும் அப்படிங்கிறது எல்லா மனிதன்கிட்டையும் இருக்கு அப்படிங்கிறார். இந்த கருத்தை தான் பகவான் லைஃப் டிவைன்ல முதல் சாப்டர்லயே ஹியூமன் ஆஸ்பிரேஷன்ல சொல்றார் இல்லையா? ஹியூமன் ஆஸ்பிரேஷன்ல மீண்டும் 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 மனிதனுடைய ஆஸ்பிரேஷன் எதை நோக்கி வருகின்றது என்றால் இந்த உயர்வான விஷயங்கள், த ட்ரூத், இந்த காட் ரியலைசேஷன், இம்மார்டாலிட்டி, இதை எட்டுவது என்பது மனிதன் எப்ப மனிதகுலம் தோன்றியதோ அது அவனை பின்தொடர்ந்து இந்த ஆர்வம் அவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. இதிலிருந்து விலக முடியாது என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இந்த புவி சார்ந்த வாழ்வை வாழ்ந்தாலும் கூட மனிதன் கிட்ட இந்த ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறார். இதை மனிதன் அவனவனுக்கு உரிய வரையில் அவனுடைய இந்த நோக்கத்தை அவன் திருப்தி செய்து கொள்கின்றான். சில சமயம் எக்ஸப்ஷனல் மொமெண்ட்ஸ்ல அவன் எக்ஸப்ஷனல் மொமெண்ட்ஸ்ல எப்படி ஒரு மனிதன் லைஃப்ல ஒரு கிரைசிஸ் வரும், இல்ல அவனுடைய ஒரு சடனா ஒரு ரியலைசேஷன் வரும். அப்ப அவன் அந்த ஆன்மீகம் பரம்பொருள் அது குறித்த நாட்டத்தில் ஈடுபடுகின்றான். அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்வில் பிற்கால பகுதியில் அவனுடைய முற்கால பகுதியில் அவனுடைய வாழ்வு எப்படி இருக்கு? ஆசைகளின் தூண்டுதலின் பேரில் நடத்தப்படும் வாழ்வாக இருக்கின்றது. பின்பு இந்த ஆசைகள் எல்லாம் மழுங்கிய நிலையில் பிற்கால பகுதியில் அவன் அந்த உயர்வான விஷயங்களை நாடுகின்றான். இப்படி நடைபெறுகின்றது. அல்லது ஒரு மனிதன் எப்படி அவன் எந்த உண்மையை அவன் அறிந்து கொள்கின்றான்? தான் வாழும் இந்த புவி சார்ந்த வாழ்விற்கு மேலாக ஒரு உயர் வாழ்வு இருக்கின்றது, அதை நாம் நாட வேண்டும். அவனுடைய சாதாரண செயல்பாடுகளுக்கு பின்னால் ஏதோ ஒரு உயர்வான விஷயங்கள் இருக்கின்றது, அதை நாம் நாட வேண்டும். இவங்கெல்லாம் சீக்கர்ஸ். நம்மை போன்றவர்கள்லாம் இப்ப இந்த கேட்டகரியில வர்றோம், சீக்கர்ஸ் சொல்லுவாங்க. சாதாரண விஷயம் இருக்கு, இதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செயல்படுகின்றோம். ஸோ இது சாதாரண மனுஷன்கிட்டையும் இருக்கு அப்படிங்கிறார். அதே போல இந்த மனித குலத்தினுடைய நாகரிகத்தில் வெவ்வேறு காலகட்டத்துல இந்த எல்லாம் கடந்த நிலையை எட்டி செல்வது, அதே போல இந்த புவி சார்ந்த உலகிற்கு அப்பால் கவனத்தை திருப்புவது என்பது ஒரு வலிமையான ஒரு தாக்கத்தை மனிதனுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது. அதாவது புவி சார்ந்த வாழ்விற்கு அப்பால் உள்ள உண்மையை நாடுவது என்பதில் உள்ள ஒரு தீவிரம் என்பது காலம் காலமாக அவ்வப்பொழுது மனித குலத்தில் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது. இதுல ஒரு வேக்சிலேஷன் என்ன அர்த்தம்? இரண்டுக்கும் இடையில் மாறி மாறி இருத்தல், அதான் வேக்சிலேஷன் என்பது. ஊசலாடுதல்னு சொல்லுவாங்க, அதான் வேக்சிலேஷன். இங்க இருக்கிறதா அங்க இருக்கிறதா அப்படிங்கிறது. அது மனிதனுக்கு எப்பொழுதுமே இந்த டிலமா இருந்து கொண்டே வருகின்றது. ஒரு பக்கம் அவனுடைய வாழ்வு எப்படி இருக்கு? குறைபாடு உள்ள வாழ்வாக, சாதாரண வாழ்வு குறைபாடு உள்ளதாக அவன் கருதுகின்றான். மறுபுறம் அவன் எதை நாடுகின்றான், எதற்காக அவன் ஏக்கம் வருகின்றான் என்றால் இந்த உயர் உலகங்களை நாடி செல்லும் ஒரு துறவு வாழ்வை, அதை நாடுகின்றான். சோ ஒரு பக்கம் அவனுக்கு இதுல இருக்கிறதா, இது குறைபாடுள்ள வாழ்க்கையா இருக்கின்றதே என்று தோன்றுகின்றது. மறுபுறம் இந்த மேலுலகங்களில் உள்ள அதில் உள்ள வாழ்வை எவ்வாறு நாடுவது, ஒரு துறவு மனப்பான்மையுடன் எவ்வாறு அதை நாடுவது என்று அதை நாட முயற்சிக்கின்றான். சோ இது எப்பொழுதுமே மனிதனுடைய வாழ்வு இந்த இரண்டு நிலைகளுக்கு இடையில் எப்பொழுதுமே அது ஊசலாடிக்கொண்டே இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். இதே கருத்துக்கள் தான் சீக்ரெட் நாலேஜ்ல கம்ப்ளீட்டா வந்துருக்கு. ஃப்ரம் தி பிகினிங் அந்த சாப்டர் ஆரம்பத்துல கொஞ்சம் இருக்கு, அது தப்புறம்
இதே தான் எனக்கு விதவிதமா சொல்லிட்டு இருக்கார் பகவான். ஆமா. எக்ஸாக்ட். his spirit and his members are at war அப்படிம்பார். his spirit and his members, நம்மளுக்கெல்லாம் அப்படிதான் நடக்கும். அப்படி ஆன்மன் ஒன்று நாடும், வெளிப்புற விஷயம் வேற ஒன்று நாடும். his spirit and his members are at war அப்படின்னு ஒரு வரி வரும். எந்த கேண்டோன்னு எனக்கு தெரியல. அது இந்த போராட்டம் தான் எப்பொழுதும் நடைபெற்று கொண்டே வருகின்றது எல்லா மனிதர்களுக்கும். கடைசி 7th பேசேஜ் இப்ப நாங்க பார்த்துருக்கோம் சார், செக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா அவர் காட்டியிருக்காரு அந்த செயலரை பத்தி. முதல்ல சின்ன சின்ன துறைமுகங்கள்ல பக்கத்துல இருக்கிறதுல மாத்திரம் அவன் டிராவல் பண்றான், அழிஞ்சு போற பொருட்களை மாத்திரம் கொண்டு போறான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் தைரியம் அடுத்த துறைமுகங்களுக்கு, கொஞ்சம் தெரிந்த துறைமுகங்களுக்கு போறான். அப்படி போகும்பொழுது தூரத்துல இருக்கின்ற ஒளி அவனை அழைத்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவன் அந்த கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஆழமா போகும் பொழுது நல்ல விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் விற்பனைக்கு கொண்டு போறான்னா, அரச குடும்பத்தோடெல்லாம் அவன் வாணிகம் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவனால அந்த புவி வாழ்வையும் விட முடியல, லௌகிகத்திலே இருக்கான். அதே சமயத்துல அவனுடைய பயணமானது அந்த தொலைவே தெரிகின்ற அந்த ஒளிக்கீற்றுகளை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கடைசியா இனிமே நாங்க பார்க்க போறது எப்படி ஹவு ஹி கேரிஸ் தி டிவைன் மதர்ஸ் இதை அவனுக்குள்ள வச்சுன்னு போறான் அப்படின்றது. இது ரொம்ப இது கேட்க அதை அப்படியே அதுவே ஞாபகத்துக்கு வருது எல்லாமே. எக்ஸாக்ட்லி சோர்ஸ் ஒண்ணுதான். நம்ம லைஃப் டிவைனா இருக்கட்டும், சாவித்திரியா இருக்கட்டும், சிந்தசிஸ் ஆஃப் யோகா ஆகட்டும், எல்லாமே சோர்ஸ் ஒன்று தானே. அதனால எல்லாமே இதை படிக்கும்போது அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வரும், அதை படிக்கும்போது இதோட ரிஃப்ளெக்ஷன் வரும். அது we are all very fortunate, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். எஸ், அடுத்தது போகலாம். ஓகே, படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். So there is a kind of false war in man. On one side, the imperfect human living cannot take its large natural expansion, and on the other side, the ascetic longing would acquire its best pure and happy moment only in a few people. This conflict is created by the setting up of a standard or a device that ignores the law of evolutionary capacity, or it is created by an overstress that misses the reconciling equation which must exist somewhere in a divine dispensation of our nature. Thank you, sir. Thank you. So, இந்த போராட்டம் என்பது ஒரு பொய்யான போராட்டம் அப்படின்னு சொல்றார். ஃபால்ஸ் வார் இன் மேன். கான்ஃபிளிக்டே இருக்க தேவையே இல்லை அப்படிங்கிற. எப்படி, எதனால கான்ஃபிளிக்ட் வருது? ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறைபாடு உள்ள மனித வாழ்வு, அது ஒரு பூரணத்துவத்தை எட்ட முடியல. ஒரு விசாலமான ஒரு நிலையை அதனால் எட்ட முடியாத இருக்கக்கூடிய ஒரு பூரணமற்ற ஒரு மனித வாழ்வு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு அசெட்டிக் லாங்கிங் அப்படிங்கிற. அசெட்டிக் லாங்கிங்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போகலாமா, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த உயர்நிலைக்கு செல்லலாமா, அது குறித்த ஒரு லாங்கிங், ஒரு ஏக்கம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கு. அந்த ஏக்கத்தை, அந்த நிலையாவது எல்லாருமே எட்டுகின்றார்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. அந்த நிலையை எட்டுவர்களும் பார்த்தா அப்படின்னா சில பேர் தான் அதையும் எட்டுறாங்க இல்லையா? On the other side, the ascetic longing could acquire its best pure and happy movement only in a few people. தான் அந்த நிலை நாடுபவர்களுக்கும், அதுலேயும் மகிழ்ச்சிகரமான தூய்மையான நிலையை எட்டுவர்களும் வெறுக சிலர் தான். அதுலேயும் முழுமையா எல்லாரும் எட்டுவது கிடையாது. ஸோ இது மாதிரி ரெண்டு நிலைக்கும் இடையில மனிதன் தான் சிக்கி தவிக்கின்றான். ஒரு டிலமால தான் எப்பொழுதுமே ஒரு ஃபால்ஸ் வார், ஒரு பொய்யான போராட்டத்தில் தான் மனிதனுடைய வாழ்வு இருக்கின்றது. இது எதனால இந்த போராட்டம் வருகின்றது? இந்த கான்ஃபிளிக்ட் எதனால இருக்கு அப்படின்னா, நம்ம சில அளவுகோல்களை நாம் ஏற்படுத்துகின்றோம். ஸ்டாண்டர்ட் இல்ல ஒரு அமைப்பை நம்ம உருவாக்குகின்றோம். நாம என்ன செய்கின்றோம்? ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்குறோம். இப்படிலாம் இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்குறோம்.
இந்த அளவுகோல்கள் அல்லது எந்த அளவீடுகளை நாம் நியமிக்கின்றோமோ இதெல்லாம் இந்த பரிணாமத்தினுடைய விதியை அது புறக்கணிக்கின்றது. பரிணாமத்தினுடைய விதி வேறு விதமாக இருக்கின்றது. நாம் நிர்ணயிக்கும் இந்த அளவுகோல்கள் வேறமா இருக்கு. பரிணாமத்தினுடைய விதிக்கு உட்பட்டு நம்முடைய அளவுகோல்களை நம்ம நியமித்தோம் அப்படின்னா இந்த கான்ஃபிளிக்ட் வராது அப்படிங்கிறார். ஏதோ ஒன்றிற்கு நாம் தேவைக்கு அதிகமான ஒரு அழுத்தத்தை தருகின்றோம் அப்படிங்கிறார். ஏதோ ஒன்றிற்கு, ஒரு விஷயத்திற்கு நம்ம ஒரு தேவைக்கு அதிகமான அழுத்தத்தை தருகின்றோம். இந்த தேவைக்கு அதிகமான அழுத்தத்தை தருவதனால் அந்த விஷயம் என்ன செய்கின்றது? ஒரு சமநிலையை ஏற்படுத்தும் ஒரு ஒத்திசைவான ஒரு நிலையை நாம் அந்த இடத்துல உருவாக்க முடியல. எல்லாமே எந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா, எல்லாமே சமநிலையில் பொருத்தப்பட்ட ஒரு ஒத்திசைவுடன் பொருத்தப்பட்ட நிலையில தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு இருக்கணும். ஆனால் நாம் ஏதோ ஒன்றிற்கு தேவைக்கு அதிகமான ஒரு அழுத்தத்தை தரும்பொழுது அந்த நிலையில அந்த சமநிலை, ஒத்திசைவு அதை நாம் இழந்து விடுகின்றோம். ஆனால் இந்த புவியில பரம்பொருளினுடைய வெளிப்பாட்டுல இந்த சமநிலை இருக்கு அப்படிங்கிறார். சமநிலை இருக்கு, எங்கேயோ இருக்கு. அது நாம் இருக்கக்கூடிய நிலையில இருக்கு இல்ல. ஆனால் ஏதோ ஒரு நிலையில இந்த புவி சார்ந்த வாழ்விலேயே இந்த சமநிலை இருக்கு. அதை எட்டிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கான்ஃபிளிக்ட் போயிடும் அப்படிங்கிறார். கான்ஃபிளிக்ட் ஏன் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒன்றிற்கு அழுத்தத்தை தருகின்றோம். அந்த அழுத்தத்தை தேவைக்கு அதிகமான ஒரு அளவிற்கு தருவதனால் நாம் இந்த சமநிலையையும் ஒத்திசைவையும் இழந்து விடுகின்றோம். ஆனால் இந்த டிவைன் டிஸ்பென்சேஷன், பரம்பொருளினுடைய இந்த வெளிப்பாட்டுல புவியில ஏதோ ஒரு நிலையில ஒத்திசைவும் சமநிலையும் காணப்படுகின்றது. அந்த சமநிலையில, அந்த ஈக்குவேஷன்ல அதை நாம் அடைந்து விட்டோம் என்றால் இந்த கான்ஃபிளிக்ட் நம்மளுக்கு போயிடும் அப்படிங்கிறார். இப்ப அதை எவ்வாறு எட்டுவது? இந்த டிவைன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறாரு, அது எவ்வாறு எட்டுவது அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷன்ல பார்த்துடலாம். கன்க்ளூடிங் செஷன் நம்ம அடுத்து, அதுதான் ரொம்ப முக்கியமான, இந்த சாப்டர்லேயே முக்கியமானது. அது அடுத்து வரப்போகுது. அதுதான் பகவானுடைய கருத்துக்களை எப்படி நம்ம இந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் ரிசால்வ் பண்றது, மனித வாழ்வை நம்ம புவியில இருந்து கொண்டே எவ்வாறு எல்லாமே ஒரு ரெக்கன்சைல்டு ஸ்டேட்ல எப்படி நம்ம நடத்துவது என்பதை பற்றி தான் பகவான் முரண்பாடுகளே தவிர்த்து இல்லாம அதே சமயம் பூரணத்துவத்தை எவ்வாறு எட்டுவது என்பது பற்றி பகவான் விளக்குகின்றார். அதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். நம்ம